அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். வந்துருப்பா.
சாவணும், நாத்ரா சாவணும், ஆம்பியா சாவணும், ஊட்டியார் சாவணும். அதனுடைய விளக்கம் என்ன? பாபா என்ன வணக்கம் என்ன பாப்பா மூத்தார் சாவணும் இல்லையா? என்ன காரணம்? மூத்தார் உடனே என்ன பண்ற கேக்குறேன். ஏன்னா என் மாமனாருக்கு 100 ஏக்கரை சொத்துக்கு, என் மாமனாருக்கு 100 ஏக்கரை சொத்துக்கு. என் மாமனார் செத்துட்டானா சொத்து ரெண்டா பிரியா. 50 ஏக்கரை எங்க வீட்டுக்காருக்கு, 50 ஏக்கரை என் மூத்தாருக்கு போவோம். அதனால மூத்தார் செத்துட்டானா அந்த 100 ஏக்கரை சொத்து வச்சுக்கினேன். நானும் என் ஆம்பியானா அப்படியே நாளே இருப்போம். அதுக்காகதான் மூத்தார் சாவணும் சொன்னேன். ஓரவத்திய சாவணும். ஓரவத்தியா சாவணும் கேக்குறேன். என் மாமியாக்காரிக்கு காதுல மாட்டல, மூக்குல மாட்டல, இன்னத்த மாட்டல. மாட்டுறதுக்குடா மாட்டல, காதல மாட்டுறது நகைக்குதா 200 பவுன் நகைக்குது. எங்க மாமியாக்காரி செத்துட்டாங்கன்னா சொத்து நகை எல்லாம் 100 பவுனா பிரியும். எனக்கு 100 பவுன் வரும். என் மூத்த ஓர வத்திக்கிறா பத்தியா, அவளுக்கு 100 பவுன் முடியும். அதனால சொல்லிட்டு ஓர வத்தி செத்துட்டாங்க அந்த 200 பவுன் நகையும் எனக்கே வரும். அதனால என் ஓர வத்தி சாவணும். மாமனார் ஏன் சாவணும்? ஏன்னா நான் மெத்தையில பார்த்தா மேல வந்து படுக்கிறான், மெத்தை கீழே பார்த்தா கீழே வந்து படுக்கிறான், கையில பார்த்தா உடனே வரான். அதெல்லாம் மாமனார் சாவணும். மாமியாக்காரி சுத்தமா எந்த பார்த்தாலும் வேலை செஞ்சா கூட இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல எந்த பார்த்தாலும் குறை சொல்லுகிறான். அகல மாமியாக்காரி செத்துணும். நாத்தனாக்காரி வீட்டுக்கு வேற வீட்டுக்கு போற பொண்ணுதான் அவையா சாவணும். என்ன பண்றாங்க? நான் எங்க வீட்டுக்கு வரும்போது சின்னதா மஞ்சள் பை எடுத்துன்னு வரேன். இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து போகும்போது மூட்டை முட்டியா லோடு லோடா டன்னா தூக்கி போறான். அதனால நாத்தாக்காரி சாவணும். சீர் செய்து தலைமையில் சொட்டியாய் போச்சு. இவங்கெல்லாம் விடு. உன்னை தாளை கட்டிய கணவன் அவர் ஏன் சாக வேண்டும்? அந்த கம்யூனிட்டி சேர்த்தாதான் நான் உயிரோட வாழ முடியும். ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுனேங்கறான். அதனால சொல்லிட்டு ஆம்பளை செத்துறணும். சரி ஆம்பளை செத்துட்டா வேற யாரு கூட நீ வாழ போற? கால்பாடு நெல்லு குத்தினா குஞ்சு ருசியா இருக்கும். போயாரத்து பொங்க வச்சேன், ஒரு கடா வெட்டி பொங்க வச்சேன்,
அந்த பட்டி குத்தி பொங்க வச்ச காளியம்ம தாயே என் கல்ல புடிச்ச வாழணும் என் கல்ல புடிச்ச வாழணும் இல்லாத சொகத்தை கள்ள புடிச்சா கண்டுட்டு அதான் கேக்குறேன் என்ன ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வந்தா ஒரு ஆம்படியா இருந்தா உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி தருப்பா என் பொண்டாட்டிக்கா புடவை பூ நகை எல்லாத்தையும் தான் வாங்கி கொடுப்பாங்க கல்யாணமே பொல்ல எல்லாம் வாங்கி தருவன்றா கல்யாணம் பண்ண வாங்கி கொடுப்பேன் இதெல்லாம் வாங்கி தருப்பா ஆனா என் ஆம்படியாக்காரன் பத்தியா எனக்கு ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டான் அடிக்கிட்டாமா அடங்கிச்சு ரைட் தண்ணி எனக்கு ஒரு இவன் கொத்திங்க கேக்குறீங்க ஓடு ஏத்துமே வேகமா ஓடுன மாதிரி ஆமா அது எனக்கு மூச்சை தண்டா கத்திச்சு ஊத்திடுவான் தண்ணி இங்க கூட இங்க தேக்குறான் அவனால ஆம்படியாக்காரன் கள்ள ஆம்படியாக்காரன் பத்தியா அவன் எங்க போனாலும் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு ஆடி ஆப்பரு மார்ச் தள்ளுபடில விடுவாங்க நேரா ஊம்புகாரு கூட்டும் போய் பூம்புகார் கூட்டு போய் எனக்கு என்னென்ன தேவையா மாற்றத்து ஹைட்ரத்து போடுறது எல்லாம் வாங்கி தருவேன் என்ன மாற்றத்துக்கு மாற்றத்துல சாக்ஸ் அந்த பேண்ட் எல்லாம் லெகின்ஸ் மாற்றத்துக்கு போடுறதுன்னா சட்டை போடுறது வாங்கி கொடுப்பாரு நிறைய வாங்கி தருவாரு இருக்கட்டும் நானே அம்மா வந்துக்கிறாங்க என்னன்னு போய் கேட்கலாம் நான் போய் அவுத்து போட்டு வரேன் எனக்கு கூட்டு பண்ண சொல்லலாம் அப்படியே உடந்துறேன் அது வாத்துங்க
அரே முத்து வந்துட்டேன் நான் கைமாத்துக்கு இடத்துல அடங்கியதா திருப்புகை அருணகிரிநாதருக்கும் ஆண்டவர் முருகன் பிறந்ததோ கங்கை கங்கை தரித்ததோ ரிஷபத்தை படைத்ததோ பிரம்மாவின் மனைவியும் சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை குகுந்தவன் கழகத்துக்கு அரக்கர்கள் ஆமா அரக்கர்கள் செய்தெல்லாம் அக்கரமா சக்கரா மகாவிஷ்ணு மனைவியும் ஆமா மகாலட்சுமி மகாலட்சுமி கலத்தியம் புரிஞ்சு சபையும் வந்தேன் நான் யாரு இந்த ஊருக்கு விளக்க தெரியுமா விளக்கமா சொன்னால் தெரியும் அமரக்கூடிய உமா மகேஸ்வரி உமா பார்வதி இந்த மேற்கு சாட்டு கிராமத்தில் சிலபாக வாழ்ந்திருக்கூடிய வெங்கட்ராம கவுண்டர் இந்த தன்னுடைய பேரனுக்காக 501 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் 20 சாமி குடியிருந்து 1 கோடி 1 சம்பத்து மகாசிரிமானுமூர்த்தியா இன்னும் ஆராய்ச்சி இன்னும் பெருந்தல் பட்டுகிறார் செல்வாரம் வாங்கிடக்கூடிய வாசு பரமேஸ்வரி இருவரும் சேர்ந்து இந்த மருமக பிள்ளைக்காக ஈஸ்வரன் நடிக்கக்கூடிய பரிமக பிள்ளைக்காக கட்டுவசி உட்பட பட்டு விதாபனம் கால் சவர் கால் காசு அன்பளிப்பு கொடுத்தபடியால் இந்த வீரசாமி அங்கு சென்று நல்ல செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை இன்னும் ஆராய்ச்சி புதியூர் கிராமத்தில் செல்வாள் வாழ்ந்திருக்கூடிய வெங்கடேச கவுண்டர் பார்வையாளர்களை அடிக்கும் காரணத்துக்காக 1000 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் இந்த வீரபத்திர சுவாமி குடியிருந்து 1 கோடி 1 சம்பத்துவான இறைவனை பிரார்த்திக்கிறேன். பட்டுகிறார் செல்வாள் வாங்கி வரக்கூடிய குமார் என்பவர் இதோ பரிமள பிள்ளைக்காக 2100 காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்கு சென்று நல்ல செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்ய வானாபுரம் கிராமத்தில் சிலபாகத்தின்படியா பரந்தாமன் தன்னுடைய மச்சானுக்காக 501 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் வீரபத்திர சுவாமி குடியிருந்து 1 கோடி 1 சம்பத்துவான இறைவனை பிரார்த்திக்கிறேன். மானாபுரம் புதுவூர் கிராம செல்வாள் வாழ்ந்திருக்கக்கூடிய பயணி என்பவர் இதோ ஈஸ்வரியா நடிக்கக்கூடியவனுக்காக 701 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்கு சென்று நல்ல செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை
இன்னும் பெருந்தல்பட்டு கிராம சிறுபாலம் வாய்ந்தக்கூடிய மண்ணு என்பவர் தன் பேரனுக்காக அதாவது பேசி கொடுத்துக்கிறாரு. அவன் பேரல தான் வேணும் அப்படின்னும் போது 301 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்ய இன்னும் பெருந்தல்பட்டு கிராம சிறுபாலம் வாய்ந்தக்கூடிய மண்ணு என்பவர் தன் வீரமணி பப்பளா நடிக்கக்கூடியவர்களுக்காக 101 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்க சென்று சிறு சிறு புள்ளையில வாழ முடியாத ஆண்டவனை வேண்டுகிற சுரேஷ். இன்னும் கள்ளப்பாடி கிராம சிறுபாலம் வாய்ந்திருக்கூடிய வீரமணி என்பவர் இதோ ஈஸ்வரியா நடிக்கக்கூடியவர்களுக்காக 200 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தனை செய்ய இன்னும் மானாபுரங்கிற சிறுபாலம் வாழ்ந்திருக்கூடிய ரமேஷ் என்பவர் இது ஈஸ்வரியா நடிக்கக்கூடியவனுக்காக 500 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்கு சென்று செல்வத்தை தர வேண்டும். இல்ல மானாபுரங்கிற சிறுபாலம் வாழ்ந்திருக்கூடிய சங்கர் என்பவன் ஈஸ்வரியா நடிக்கிறவன் சங்கர் என்பவன் பின்னணிக்காக ஏன்னா பிள்ளைங்கள அவங்க இருந்தாதான் நாம முன்னாள் நடிக்க முடியும் அப்படின்னு யோசித்து பிள்ளைக்காக 200 ரூபாய் காணிக்கை தந்துவிடால் அந்த பெருமசாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் ஆண்டவனை பிரார்த்தனை எவ்வளமாக சொல்லிக்கின்றது பார்த்தாயா அவளே இருக்குதம்மா அது மட்டும் தான் விளக்கம். ஆமா விளக்கம் சொல்றேன். அண்ணவருக்கு தங்கையோ அண்ணாருக்கு தங்கையோ பரமக்கடவுளுக்கு மங்கையோ தங்களை தெரிந்து கொண்டாயம்மா அமிர்தம் நெற்றிக்கண் திருசூலம் என்று சொல்லக்கூடிய 5 மணிமண்டலத்தை உச்சரித்து 5 முகமாக காட்சியளிக்கின்றார். பார்க்கலாமா?
ஆனால் அம்மா தாயே இந்த தினத்திலே கனவு வரும்படி உத்தரவு. ஆனால் அம்மா வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா. அது மட்டுமா அம்மா, கண்கள் போதுமா தாயே, கண்கள் போதுமா, கண்கள் போதுமா, கண்கள் போதுமா தாயே, கண்கள் போதுமா, கண்கள் போதுமா, தாயே, கண்கள் போதுமா, கண்கள் போதுமா, கண்கள் போதுமா, கணவருடைய அழகை பார்ப்பதற்கு 2 கண்கள் போத்தாது, 1000 கண்கள் தேவைப்படும். அது மட்டுமா, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் கால கண்டரோ, அவர் சூழ கண்டரோ, பேசியிருந்தா நேரம் காலதாமதாங்க. ஆகையால நேரா வாயால கூட்டிக்கார கூப்பிடு. அம்மாவுக்கு 2 உங்க அம்மாவுக்கு 2 இல்ல? எங்க அம்மாவுக்கு 2 தான், உங்க அம்மாவுக்கு 2 தான், பாப்பாக்கு 2 தான். எங்க பாப்பா, உங்க பாப்பா யாரா? எங்க அம்மா தானே. ஆமா, அதான் உங்க பாப்பாக்கு 2. அது சரி. 2 குரலா கேக்குது, 2 ஆம்பளை கேக்குது உங்களுக்கு. ஒரே ஆம்பளைனா ஒரே ஆம்பளைனா அப்ப 2 குரல வருது. அதான் தெரியலன்றா. இன்னொரு வாட்டி கூட்டி பாரு. அல்லது பரமேசா சத்தியமா அம்மாவுக்கு 2 தான். பாடத்துல எப்படி நிலவு ஒன்றோ அதே மாதிரி எனக்கு ஒரே வீட்டுக்காரர் தான்டா. நிலவு ஒன்றுன்ற. ஆமா. சரி, சைடுல எங்கனா வேலைக்கு போறதுக்கு என்ன வச்சிக்கிறீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் இது ஏன் உண்மை சொல்லுவோம், சாண்டா கூட சரிங்களா? குறவன் பாஷை குறத்திக்குதான் தெரியும். அவனால தேவருக்கெல்லாம் ஒரு பாஷை ஒண்ணுக்குது, நவீன பாஷை இருக்குது. ஓ பிராணனாதான் கூட்டு பாரு. ஓ பிராணநாதா, இன்னொரு ஒரு பொருள் கூட்டு அதே அர்த்தமா. இது முன்னாடி ஒரு சடை நீட்டா வச்சு பாரு, ஒரு பொம்னேட்டியா அவன் கூட்டுக்காரு வந்துக்கிறான். இந்த நேரத்துல அவன் தான் கூட்டுங்கிறான். உமா பார்வதி மண்டலம் உண்டாகட்டும். மண்டலம் போட்ட ஏந்திரு பார்வதா. சுவாமி பார்வதா,
என்புற்று வாழ கடவுது சுமங்கலியாக. அப்படியாகட்டும் சுவாமி. அல்லது சுவாமி பார்வதி நீலன் பார்வதா அல்லது சுவாமி இந்த அலங்கோல காட்சியை காண்பதற்கு ஓடோடி வந்தாயா பார்வதா? சுவாமி நாங்களும் 5 சிரம முகத்தோடு இருப்பதாக தோழிகள் வந்து சொன்னார்கள். அந்த காட்சிக்காக ஓடி வந்தேன்.